நேற்று நைட்டே வந்து நம்ம செடி நம்மள வந்து ஒரு வாட்ச் விடலான்னு பார்த்தேன். ஆனா பார்க்க முடியல. ஏன்னா நேற்று நைட்டே வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு காலைல வந்து பார்க்கலான்னு பார்த்தேன். பாதி பிள்ளைங்க வந்து செத்து கந்துச்சு. இந்த செடி எங்க அம்மா தவிர வேற யாரும் பார்த்துக்க மாட்டானுங்க. ஏன்னா அவங்களோட பிள்ளைங்க அதுங்க எல்லாமே. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு வெட்டி பிளைன் பிளாக்ஸ் 4/9. அதுக்கப்புறம் லட்சுமி தேடிட்டு போய் ஒரு ஜிம்ல போயிட்டு ஒரு டே பாஸை போட்டு உள்ள இறங்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இல்லைன்னா நமக்கு மண்டை குறைச்சல் ரொம்ப அதிகமாயிடும். ஒரு வார்ம் அப் போட்டு செஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேன். இல்லை எது பண்றீங்களோ பண்ணலையோ ஆனா ஒர்க் அவுட் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒர்க் அவுட்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒர்க் அவுட்னா ஜிம்முக்கு மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருங்க. டோன்ட் ஃபர்கெட் டு மூவ். ஏன்னா ரொம்ப முக்கியம் அது. இங்க அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போய் ஒரு ஜூஸை போட்டேன். ஏன்னா 2 நாள் முடிய சொன்னேன் பாடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கேருந்து போயிட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸை போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்பும்போது வீட்டுல இருந்து கால் பண்ணி மதியம் ஒன்று வேணாம் சொன்ன லிஸ்ட்ல அமுச்சு விட்டுருக்கேன், அதை கொண்டு வாங்கிட்டு வந்துருங்க. இல்லைன்னா உங்களுக்கு சோறு இல்லைன்ட்டாங்க. நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் சொல்லி எல்லா லிஸ்ட்டும் இருக்கிற எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம தம்பி தான் என் லிஸ்ட் குத்தாவனே எல்லாமே எடுத்து குத்துருவான். அதனால பிரச்சனை கிடையாது. இவன் கடைக்கு போனா அப்படியே அங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மதியம் ஒன்று போட்டு அப்படியே குட்டி தூக்கு துப்பிட்டு இவன் கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஒழுங்கா பல வளகுடான்னா என்கிட்ட சொன்னா இல்ல தகப்பா நான் நல்லா தான் வளர்க்கிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல் போனா அவங்க பெரிய பஞ்சாயத்து வச்சாங்க. நீங்களே அதை பாருங்க அவன் எப்படி இருக்குன்னு சொல்லி அவன் பல்லு நிலைமையில ஒரு 4 பல்லு புடிங்கலாம் நினைச்சேன். ஆனா பைபிள் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான். ஆனா நான் அடுத்த வாட்டி நான் வந்து 4 புழுங்க புழுங்க விட மாட்டேன். ஹாஸ்பிட்டல் ஜூட் விட்டு ஒரு கடைக்கு வந்தோம். அந்த கடை பேர் வந்து முதல் அலுவை. அங்க என்னடா உனக்கு வேலைன்னு கேட்டீங்கன்னா ஏமா மக்களே என் தங்கச்சி குழந்தை போந்திருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு சட்டு போட்டு சாமான் வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். ஆனா முக்கியமா என்ன தெரியுமா மக்களே, குழந்தைங்களுக்கு பேம்பர்ஸ் தான் முக்கியம். ஏன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும் பேம்பர்ஸ் வாங்குற கஷ்டம் என்னன்னு சொல்லி. எனக்கு மட்டும் இல்ல மக்களே, நியூ பார்ன் பேபிஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அது என்ன கஷ்டம் சொல்லி. அதுக்கப்புறம் என் பைபிள பாத்துட்டேன் ஆர்ட் வீல்ஸ். எரும மாடு வயசாவது இல்லைன்னா உனக்கு ஆர்ட் வீல்ஸ் கேட்கலாம். ஆனா மக்களே சொத்தை கூட அழிச்சிருவா இந்த ஆர்ட் வீல்ஸ் கோசரம். சொத்துல ஒண்ணும் இல்லையா, நான் அடிச்சு விட்டேன். அங்கேயிருந்து சாவி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. தங்கச்சி பார்த்தாச்சு, குழந்தையும் பார்த்தாச்சு. அவ வந்து அசிசமா கேட்டா 1.5 மாசம் ஆச்சு இப்பதான் கழிச்சு வரையான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எமோஷன் சாங் பாட்டு அங்கேருந்து எஸ் ஆயிட்டேன். தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி. வீட்டுக்கு வந்துட்டு மேக்ரோன் ஹைஜாக் பண்ணிட்டு மட்டை ஆயிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் மக்களே, மிக்க நன்றி. So please subscribe, whatever.